வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் வேட்பாளர் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் உள்ளது. பல தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செல்வதற்கே தயக்கம் காட்டுவதாகவும், தொகுதிகளில் பணத்தை செலவு செய்தால் மட்டும்தான் திமுகவை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இது எழுதப்படாத ஒரு விதிதான் திமுகவிற்கு. என்னதான் பறக்கும்படை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தால் கூடுதலாக நியமிக்கப்பட்டாலும், திமுகவை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் 150 முதல் 200 கோடி வரை செலவு செய்தால்தான் வெற்றி என்பது அவர்களுக்கு எழுதப்படாத விதி. ஆனால் திமுகவின் சில வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களது நிலைமை என்ன தெரியுமா? தோல்வி அடைவோமே என்று கூறி எப்படி பணங்களை செலவு செய்வது என்ற அச்சத்தால் தற்பொழுது தெரியாமல் வேட்பாளராக நாம் பொறுப்பேற்று விட்டோமோ என்று கவலையில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் 5 ஆண்டு திமுக ஆட்சிதான். விவசாயிகளுக்கு சரியான பாதுகாப்பை திமுக செய்ய தவறியது. இரண்டாவதாக, திமுக சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாதது. பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் மக்கள் திமுகவின் ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலிலேயே சுமார் 3.5%, அதாவது 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. அப்பொழுது இருந்தது திமுகவும் அதிமுகவும் கூட்டணிதான். ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எங்களது ஒட்டுமொத்த எதிரியே திமுக தான் என்று பிரச்சாரங்களை மேற்கொள்வதால் 70% இளைஞர்கள் தாவேகாவின் பக்கம்தான் இருக்கிறார்கள். இதனால் கணிசமான ஓட்டுக்கள் நிச்சயம் திமுகவிடம் இருந்து போகும். அதே சமயம் விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் சில தொகுதிகளை விஜய் அவர்கள் கைப்பற்றுவார். ஆனால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அளவிற்கு மெஜாரிட்டி விஜய் அவர்களுக்கு வராது. அது உண்மைதான். இங்கு விஜய் அவர்கள் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் நேரடியாக அதிமுக தலைமை பெறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சியை அமைக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை அதிமுக தான் அமைக்கும், நாம் ஏன் 150 கோடி செலவு செய்ய வேண்டும் என்று திமுகவின் வேட்பாளர் அந்தர்பல்டி அடித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.